Hi friends, welcome back to channel Vino's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஹெல்தியான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். வேர்க்கடலை சாதம். இந்த சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது நான் வறுத்தது தான், தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வர அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எள்ளோட வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சு லைட்டாக கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை ஆற வச்சிடலாம். அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் வந்து 2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சாதம் வடிக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வடித்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். 2 கப் அளவு சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பவுடரை வந்து நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைங்கிறப்ப நம்ம சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை வந்து அதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.